பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ நியாயப்பிரமாணம் நம்ம பாவத்திலே இருக்கிற மாதிரி செய்தா? ஏன் இப்படி இந்த வசனம் சொல்லுது? நியாயப்பிரமாணம் பாவத்தை நாம அறிந்து கொள்ள உதவியா இருந்துச்சு. பட் நியாயப்பிரமாணம் பாவத்தை எல்லாம் நீக்கிடுச்சான்னா இல்லை. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நம்ம பாவத்தை தெரிந்து கொண்டோம். என்ன பாவம்? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, தேவன் ஒருவர் தான் தெய்வம். அப்புறம் உடல் ரீதியான விபச்சார வேசித்தன பாவங்கள் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, தாயின் தகப்பனை கனம் பண்ணணும். இப்படி ஒரு 10 கற்பனைகள் இருக்குது. இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டோம். ஏன்னா இதற்கு முன்பாக மனசாட்சி பிரமாணம் தான் இருந்துச்சு. ஏனோக்கு வாழ்ந்த காலங்களில், நோவா வாழ்ந்த காலங்களில் மனசாட்சி பிரமாணம் இருந்தது. அவங்க மனசாட்சியின்படி நீதியுடனும் உண்மையுடனும் வாழ்ந்தாங்க. நியாயப்பிரமாணம் வரும்போது ஒரு சட்டம் ஏற்றப்படுது, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு. அப்போது அதன் மூலமாக என்ன தெரிந்து கொள்கிறோம்? பாவம், இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்கிறதற்கு இது உதவுது தான். ஆனால் இதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நாம் பாவம் வர கழுவப்படுவோமா அப்படின்னா அது முடியவே முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால முடியாது, ஆனால் கிருபையின் பிரமாணத்தில் நீங்கள் கீழ்ப்பட்டு இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒன்று, கிருபையின் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அது கிருபையும் சத்தியம் நிறைந்த ஒன்று. அதுதான் அந்த வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குது. ஏன்னா கிருபையின் பிரமாணத்தில் தான் மரணம் இல்லை, நியாயப்பிரமாணத்தில் மரணம் உண்டு. நான் ஆவிக்குரிய நிலையில் பேசிக்கிட்டு இருக்கேன். நியாயப்பிரமாணத்தில் மரணம் உண்டு, கிருபையின் பிரமாணத்தில் மரணம் இல்லை. ஏன்னா அது ஆவியின் பிரமாணம், அது மாம்சத்தின் பிரமாணம் அல்ல, அது ஆவியின் பிரமாணம். அது என்ன பண்ணுது? மாம்ச மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்கிறது, மீட்டெடுத்து கொள்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் யாருமே நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சடங்காச்சாரத்திற்கு உரியவர்கள் அல்ல, அவர்கள் பாரம்பரியத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் ஆவியின் சிந்தனைப்படி, ஆவியானவருடைய வார்த்தையின்படி, ஆவியானவருடைய செயலின்படி நடப்பாங்க. அவங்க இந்த பாரம்பரிய சடங்காச்சாரங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இன்னமும் கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த பாரம்பரியங்கள் இருக்குது, இந்த சடங்காச்சாரங்கள் இருக்குது. இன்னும் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நியாயப்பிரமாணம். இனிமேல் பலி கொடுக்க வேண்டியதில்லை. பலியாக நம்மளை தான் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும், முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இன்னும் மிருகங்களையும் பறவைகளையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
ஆவியின் பிரமாணத்தில் உள்ளவங்க, கிருபையின் பிரமாணத்தில் உள்ளவங்க, பலியா தங்களையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்களே தவிர, அதை விட்டுட்டு மாட்டையும், ஆட்டையும், பறவைகளையும் பலி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் நமக்கு பாவத்தை ஐடென்டிஃபை பண்ண உதவுது. ஆனா, பாவத்தை மேற்கொள்ளணும், பாவம் வர கழுவப்படணும்னா, கிருபையின் பிரமாணத்தினால தான் முடியும். நியாயப்பிரமாணம் யாரையும் பூரணப்படுத்தாது. ஏன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இதுவரைக்கும் மேல் பாதாளமாகிய பாரடைஸில் தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? நம்மையல்லாமல் பூரணமாகாதபடி. அப்போது கிருபையின் பிரமாணம் வரணும். கிருபையின் பிரமாணமாகிய நாம் கடந்து எப்போ பாரடைஸ் போகிறோமோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஹெவனுக்கான கேட்டே ஓப்பன் பண்ணப்படும். இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அதனால் அது பூரணப்படுத்தாது. அப்படி பூரணப்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஏன் இயேசு கிறிஸ்து வரணும் இங்கே? அவர் பரலோகத்தில் இருந்திருப்பாரே. அவர் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆட்டு இரத்தமோ, கோழி இரத்தமோ, மாட்டு இரத்தமோ, மனுஷ இரத்தமோ இல்லை எந்த விதமான இரத்தமும் நம்முடைய பாவங்களை கழுவ முடியாது, நம்மளை மீட்டெடுக்க முடியாது. அது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் கழுவப்பட்டு மீட்கப்பட முடியும். ஏன்னா அவர் தான் பரிசுத்தமானவர், அப்பழுக்கற்றவர். அதனால தான் அவர் வந்தார். ஏன்னா இப்படியே இருந்தால் பூரணப்படாது. இது மேலும் மேலும் என்ன தான் பண்ணும்? பாவத்துக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கோம். பாவம் மேலே கழுவப்பட மாட்டோம். நம்ம மரணத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருப்போம். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து கிருபையின் பிரமாணத்தை கொடுத்து நம்மளை பூரணப்படுத்துகிறார். பூரண புருஷர்களாக நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் ஆசாரியன் மாத்திரம், அதாவது முதற்பேரான ஆசாரியன் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் கிருபையின் பிரமாணத்தில் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். எழுத்தாகிய நியாயப்பிரமாணம் நம்மை கொல்லும், நமக்கு மரணத்தை வருவிக்கும். ஆனால் ஆவிக்குரியதோ நம்மை உயிர்ப்பிக்கும். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, வெறும் நியாயப்பிரமாணத்தை வைத்துட்டு ஒன்றும் நம்ம செய்ய முடியாது, கிருபையின் பிரமாணம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை அப்படின்னு. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.